ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு 2-3 நாளாகவே ரொம்ப பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க எக்ஸ்போ ஸ்கேம். இதை எக்ஸ்போ ஸ்கேம்னு சொல்கிறாங்க, பொட்டிக் ஸ்கேம்னு சொல்கிறாங்க. இதில் என்ன நடந்துச்சு? ஆக்சுவலாக நான் வந்து எந்த சைடுமே கிடையாது. இது நடத்தினவங்களும் சரி, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களும் சரி, யாரோட சப்போர்ட்டும் கிடையாது, யாரோட ஹேட்டரும் கிடையாது. இதுக்கு முன்னாடி அவங்கள யாரையுமே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நானும் இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணேன். காமனாக என்ன நடந்துச்சு, எந்த மாதிரிலாம் இருந்துச்சு, யார் யார் என்ன சொல்கிறாங்கன்ற சிம்பிளாக உங்களுக்கு ஷார்ட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி நம்ம நிறைய பேசலாம். February 14 and 15 யூனிவர்ஸ் பொட்டிக் பெட்ஸ் ஹெவன் அப்படின்ற பேஜிலேருந்து மைத்திலின்றவங்க ஒரு எக்ஸ்போ நடத்தியிருக்காங்க. சென்னையில் உள்ள சௌபாக்கிய மகாலில் இந்த எக்ஸ்போ நடத்தியிருக்காங்க. அதாவது யூஸ்வலாக எக்ஸ்போனா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ப்ராடக்ட் கொண்டு போவாங்க, ஒரு பெரிய மஹாலாக பிடிப்பாங்க, அதில் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க. இது ரீசெண்டாக நிறையா லக்ஷ்மி பொட்டிக், நந்து பொட்டிக்ன்ற மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மைத்திலின்றவங்க, அந்த யூனிவர்ஸ் பொட்டிக்ன்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்துட்டு நம்ம மட்டும் ஏன் பண்ணணும், நம்மள மாதிரி இருக்க நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸை சேர்த்து வச்சு நம்ம ஒரு சின்ன சின்ன ஸ்டால்ஸாக நிறையா போடலான்னு யோசிச்சிருக்காங்க. இது வந்து அவங்க வந்துட்டு அவங்க அடிஷ்னலாக ஏதாவது மணி சப்போர்ட்டாக வருமா, இல்லை மற்ற பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணாங்களா, என்ன பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் நான் இதை என்ன சொல்ல வரேன், அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஐடியா தான், நல்ல ஒரு அப்ரோச் தான். பிகாஸ் நிறைய பேர் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் இன்ஸ்டாகிராம்லையோ ஃபேஸ்புக்லையோ பேஜ் வச்சுட்டு அவங்களுக்கு எதுவுமே பெருசாக வரவே இல்லை. ப்ரொமோஷனுக்காக எவ்வளோ பேர்த்துக்கிட்ட ஆயிரக்கணக்கில் கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து போடுற ஒரு எக்ஸ்போவில் ஸ்டால் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. ஸோ கொஞ்சமாவது ஏதாவது அவங்களுக்கு வந்து ஏர்னிங் கிடைக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான அப்ரோச் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு தனியாக எக்ஸ்போ போடுறதுனா லட்சக்கணக்கில் செலவாகும், அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்னதாக ஒரு அமௌண்ட் கொடுத்து பண்ணுறதுன்றது நல்லது தான். ஸோ இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான் நான் சொல்லுவேன். இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த எக்ஸ்போவில் வந்து நிறைய பேர் எக்ஸ்போ ஸ்கேம்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்கேம்ன்றதை அக்ரி பண்ணவே இல்லை. பிகாஸ் ஸ்கேம்னா என்ன, ஒருத்தவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது. இந்த மைத்திலின்றவங்க வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு ஸ்டாலே கொடுக்காம இருந்திருந்தாலோ, பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அந்த பணத்துக்கான வேல்யூவே இல்லாமல் பண்ணியிருந்தா ஸ்கேம்னு சொல்லுவாங்க. பட் காமனாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏன் ஸ்கேம்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து பணத்தை வாங்கிட்டாங்க, ஏசிக்கு தனியாக சார்ஜ் பண்ணாங்க, அது மாதிரி சாப்பாடு கொடுக்கல, இந்த மாதிரி சின்ன சின்ன புகார்கள் தான் வைக்கிறாங்க. இது வந்து புகார்கள் தான், ஸ்கேம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை வந்து நான் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன் என்னன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸ்போ நடத்துறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போ நடத்துறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியல எதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நான் ஏசி ஹாலை புக் பண்ணிட்டாங்க. ஸோ ஏசியே இல்லை போல. ஃபர்ஸ்ட் டே வந்து ஏசியே இல்லாமல் ரொம்ப புழுக்கமாக இருந்திருக்கு. ஒரு சின்ன குழந்தை மயக்கம் போட்டு போட விழுந்துருச்சு போல. மறுநாள் அந்த ஏசி டர்ன் ஆன் பண்ணுன்றதுக்காக எல்லாருக்கிட்டையும் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களோ, இல்லை 1000 rupees நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு ஹால் புக் பண்ணும்போதே அவங்க ஏசி புக் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் புக் பண்ணாலும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த 63 பேர்ல யாராவது நம்ம ஹாலில் ஏசி இருக்கா, ஃபேன் இருக்கா, அதெல்லாம் கேட்டு இருக்கலாம். பட் அவங்களும் யாருமே கேட்கல. ஸோ யாருக்குமே அது வரவே இல்லை. பிகாஸ் அது எல்லாத்துக்குமே, அந்த 63 பெண்களுக்குமே அது வந்து ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அவங்களுக்கு அது ஒரு விஷயமாவே தெரியல. அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, அதை கரெக்ட் பண்ணி எல்லாருக்கிட்டே கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணி ஏசியை டர்ன் ஆன் பண்ண சொல்லி ஏசி போட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வச்ச குற்றச்சாட்டு. ரெண்டாவது, சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு எக்ஸ்போக்கு போகிறேன், ஒரு ஸ்டால் போடுறேன், இல்லை நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்னா அங்கே வந்து ஃபுட்டு கிடைக்குமா இல்லையா, இல்லை ஃபுட்டு விற்குமா இல்லையா, இல்லை நீங்களே ஸ்பான்சர் பண்ணுவீங்களான்றதை முன்னாடியே கேட்டிருக்கணும். அவங்க முன்னாடியே கேட்டு தெளிவு பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். போட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை நான் போட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்துருக்கலாம். இல்லை நீங்கள் போடுங்க, அதுக்கும் நான் பே பண்ணுறேன், இல்லை அங்கே நீங்கள் ஸ்டால் அரேஞ்ச் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க ஏதாவது எடுத்து வச்சுருந்துருக்கலாம் மற்ற பெண்கள்லாம். அதுவும் யாருமே பண்ணல போல. ஸோ ஃபுட்டு போடலன்றதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணுறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் யூனிவர்ஸ் பொட்டிக் மைத்திலிக்கு சப்போர்ட்டிவாக பேசலை. காமனாக வந்து என்னோட மைண்ட் செட்டில் உள்ளது மட்டும்தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி அமௌண்ட் கலெக்ட் பண்ணல போல. ஒருத்தவங்க கிட்ட 4000 கலெக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தவங்க கிட்ட 7000, 7500, 8000 ரூபாய், 10000 ரூபாய், 11000 ரூபாய், 12000 ரூபாய்ன்ற மாதிரி அந்த ஸ்டால் சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கே தெரியும் ஒரு மண்டபம்னா எவ்வளோ காஸ்ட் வரும். 2 நாள் புக் பண்ணியிருக்காங்க. அது போக அவங்க வந்துட்டு அடிஷ்னலாக ஒரு மண்டபம் வந்து வெறும் ஹாலாக தான் இருக்கும். அடிஷ்னலாக எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக ஸ்டால் செட்டப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு தனி பெண்ணாக வந்து இந்த மாதிரி எடுத்து பண்ணுறதே பெரிய விஷயம். இந்த மாதிரி அடிஷ்னல் செட்டப் பண்ணுறதுலாம் உண்மையிலே பெரிய விஷயம் தான். அவங்க அதையும் பண்ணியிருக்காங்க. ஒரு 4000 ரூபாய் 7000 ரூபாய்க்கெல்லாம் 2 நாளைக்கு இது வந்து கண்டிப்பாக நான் வந்து வேஸ்ட் ஆகலைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு எக்ஸ்போன்றப்போ அதில் வந்துட்டு ஒரு சில பேஜஸ் இருக்காங்க,
நான் மேலே டேக் பண்ணுறேன். இந்த பேஜஸ் எல்லாம் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்க பேஜஸ். இதுக்கான ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் யூனிவர்சிட்டிக்கு வந்து நிறைய ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கான ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இவங்க எல்லாம் வரும்போது ஒரு 100 பேர் 150 பேர் 500 பேருன்ற மாதிரி சின்ன சின்ன பேஜ் உள்ளவங்க ஸ்டால் வச்சுருந்தாங்கன்னா வர்றவங்க அவங்க அந்த மாதிரி ஸ்டாலையும் பார்க்க தான் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் விசிபிலிட்டியாவது கிடைக்கும். நம்பர் 1. சில பேருக்கு சேல்ஸ் ஆகலாம், சில பேருக்கு சேல்ஸ் ஆகாமலும் போகலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டாலுக்கு போகும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம விற்கணும் அப்படின்ற, ஏன்னா ஒரு இனிஷியலாக சின்னதாக வந்து நிறைய பேர் முதலீடு 5000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் தான் போட்டிருப்பாங்க ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ். அப்படி இருக்கும்போது ஸ்டாலுக்கே ஒரு 7000 ரூபாய் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தான் தோணும். பட் நான் என்ன சொல்லுவேன்னா 7000 ரூபாய் கொடுத்த ஒரு ஸ்டால் கிடைக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு நம்ம தனியாக ஸ்டாலே போட முடியாது. ஒரு சின்ன ஒரு கார்பரேட் ஈவெண்ட்லயோ இதுலையோ போனாலுமே நமக்கு வந்துட்டு மினிமம் வந்து 2000 5000 வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு விற்கலை, ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சேல்ஸ் இல்லை அப்படின்றத வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு சேல்ஸ் இல்லாமலும் இருந்திருக்கு. அது வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணவங்களோட தப்பு கிடையாது. வாங்க வந்த மைண்ட் செட், மக்களோட மைண்ட் செட் பேஸ் பண்ணியும் நம்மளோட ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தான் இருந்தாக்க அங்கே வந்து அந்த பர்டிகுலர் மக்களுக்கு அது தேவைப்படாமல் கூட இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் விசிபிலிட்டி கிடைக்குன்னு நினச்சிருக்கணும். இல்லைன்னா நீங்கள் போகும்போதே இல்லை எனக்கு வந்து ரொம்ப சேல்ஸ் வரலனாலும் பரவாயில்லன்ற மைண்ட் செட்டில் தான் போயிருக்கவங்களை மட்டும்தான் அவங்க ஆக்சுவலாக பிக் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் தான். அந்த மாதிரி அவங்க வந்து இன்னொன்று முக்கியமான குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பெருசாக மரியாதை கொடுத்தே பேசுன்னு சொன்னாங்க. இது நான் கண்டிப்பாக வந்து வைத்தல் மேலே தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு காமனாக ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணுறோம்னா 63 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்லேருந்து வந்திருப்பாங்க. வயசானவங்களா இருப்பாங்க, கம்மி வயசாக இருப்பாங்க, புதுசாக வந்திருப்பாங்க, இந்த குழந்தை பெற்றெடுத்தவங்க புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்காங்க. ஸோ எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இதை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கணும். எல்லாரோட மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருந்திருக்கணும். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்ததை வச்சு எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து இப்போ கிராமர்லாம் இப்படி பட்டுன்னு பேசுவாங்க. நடி வாடி போடி அப்படி இப்படி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டராக தான் இருக்காங்க. ஸோ நம்ம க்ளோஸாக பழகுறவங்களுக்கு தெரியும், ஓகே இவங்க வந்து நம்மளை திட்டுற மாதிரி சொல்லலை, இவங்களோட பேச்சு வழக்கே அப்படிதான்றது தெரியும். பட் ஒரு சில பேருக்கு இவங்க என்ன இப்படி பேசுறாங்க. இப்போ நானே போயிட்டு என்னடி இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுறதுக்கும் புதுசாக ஒருத்தவங்க கிட்ட கொஞ்சம் ஓவரா இது பண்றவங்க கிட்ட பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அவங்க யோசிப்பாங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படிதானே யோசிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு யோசிச்சு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஹேண்டில் பண்றவங்க தான் இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கணும். இது கண்டிப்பாக அவங்க மேலே தப்பு தான். ஸோ அவங்களோட பேச்சு வழக்கு என்னவா இருந்தாலுமே காமனாக அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் அவங்களோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட என்னென்ன வார்த்தை யார்கிட்ட பேசணுன்றதை கொஞ்சம் பார்த்து உபயோகப்படுத்தி இருக்கணும். ஸோ காமனாக அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது தான். பிகாஸ் அவங்க வந்து அந்த மாதிரி யாரோ ஒரு தாத்தா வந்து இந்த மாதிரி ஏதோ ஏசி போடுங்கன்னு சொன்னதுக்கு கிளவா நீ தானே முதல்ல மண்டே போடுவார் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் யாரும் தெரியல. ஆக்சுவலாக இந்த இஷ்யூ வந்துட்டு எக்ஸ்போலாம் நல்லபடியாக முடிஞ்சு எல்லாருமே எக்ஸ்போலாம் அவங்கள பாராட்டி ஸ்டேஜில் பேசியிருக்காங்க. இதில் பெரிய இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் அங்கே பண்ணுறதுக்காக தான் அந்த ஹாலே புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை அது இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய தப்பு தான். பிகாஸ் எத்தனை பேர் வரும்போது எல்லாரோட அமௌண்ட்டும் அவங்க இனிஷியல் கான்ட்ரிபியூஷனும் பண்ணியிருக்கும் போதும் இந்த மாதிரி அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே தப்பு. வேணும்னா வீட்டில் கேக் கட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறேன், அவங்க எல்லாரும் கூட செலிப்ரேட் பண்ணுறது ஹாப்பி அப்படி அவங்க அதை அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் அவங்க எப்படி பண்ணாங்கன்றது தெரியல. பிகாஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வருது. ஏன்னா ஒரு சில பேர் இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நிதி ஃபேஷன்ஸ் இன்னும் 2-3 பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, என்னோட பர்த்டேக்காக தான் இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படி இப்படின்னு ரொம்ப வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அவங்க வந்து என்கிட்ட அன்பாக தான் பேசுனாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி வந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்தையுமே எங்களோட இப்போ நாஞ்சல் வீரா 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்து கூப்பிட்டுருப்பாங்க போல். அப்புறம் ஒரு 2-3 பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த ஆரோவிட்டாலிருந்து வந்திருந்தாங்க. இவங்க எல்லாருமே இவங்க ஒரு ஸ்டாலாக கூப்பிட்டு போய் அவங்களுக்கு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ சின்ன பேஜாக இருக்கும், இந்த மாதிரி எங்களுக்கு விசிபிலிட்டி கிடைச்சதே பெரிய விஷயன்றதை சொல்லியிருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனையை இனிஷியேட் பண்ணதே ஆக்டர் ரிஹானா அஃபீஷியல் தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. எக்ஸ்போ முடிஞ்சதுமே இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், நீங்கள் எல்லாமே பின்னாடி என்னை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, ஏசிக்கு 1000 ரூபாய் வாங்கினேன், கேமராக்கு 1000 ரூபாய் வாங்கினேன்னு சொல்லி தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது யாரோ போய் ரிஹானா கிட்ட நீங்கள் 1 லட்ச ரூபாய் வாங்கினீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க நாஞ்சல் விஜயனுக்கு நான் பே பண்ணி தான் சொல்லியிருக்காங்க அவங்களோட வாய்ஸ் நோட்டை. ஏன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டு காமிச்சிருந்தாங்க. அதை கேட்டு தான் நான் சொல்கிறேன். நாஞ்சல் விஜயனுக்கு பே பண்ணி தான் சொல்லியிருக்காங்க, தவிர ரிஹானாக்கு பே பண்ணி அவங்க சொல்லவே இல்லை. யாரோ போயிட்டு ரிஹானாக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டிருக்காங்க,
மேபி அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூவாக கூட இருக்கலாம். இவங்க ஆக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பே பண்ணேன்னு சொன்னதை ரிஹானாக்கும் பே பண்ணியிருக்காங்கன்னு அவங்க நினைச்சிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் வாங்கினீங்களா, அமௌண்ட் வாங்கினீங்களான்னு கேட்கவும் அவங்க வந்துட்டு எனக்கு கொடுக்கவே இல்லை, அப்போ அவங்க வந்துட்டு கொடுக்குறோன்னு சொல்லி இந்த பெண்கள் கிட்ட எல்லாம் காசு கலெக்ட் பண்ணி ஏமாத்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ அவங்க போட்டது. அவங்க போடவும் அப்படியே ஒருத்தராக எடுத்துட்டு இது மொத்தமாக ஸ்கேம்ன்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுறாங்க. இது ஓவரால் ஸ்கேம்ன்றதுல கண்டிப்பாக எனக்கு அபிப்பிராயமே கிடையாது. அவங்களோட வார்த்தைகள் தப்பாக பேசுகிறாங்க. சில வீடியோஸ்லாம் போய் அவங்களே வந்து கமெண்ட்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஹார்ஷாக இருக்குது. அதை நான் கண்டிப்பாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி ஹார்ஷாக நீங்கள் பேசக்கூடாது. ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்துட்டோம், ஒரு காமனாக இருக்கும் அப்படின்றப்போ நீங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுமே தவிர்த்து இந்த மாதிரி பட்டுன்னு எல்லா இடத்துலையுமே நீங்கள் பேசிட முடியாது. அதே நேரத்தில் இது வந்து கம்ப்ளீட் ஸ்கேம் கிடையாது. இது காமனாக நடந்ததை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பற்றின உங்கள் வியூஸ் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை உங்களோட அபிப்பிராயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் அதை இன்னொரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம பேஜை வந்தாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.